அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா சேஃபாக இல்லை நமக்கு வந்து நிறைய ஏதாவது ரிஸ்க் இருக்கா? ஸோ எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும், என்ன மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னென்னா வரும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்கீம் வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி, ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரிஸ்க்குமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் நடந்துச்சு, ப்ளஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஸோ கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால் வந்துட்டு எந்த விதமான ரிட்டர்ன்ஸுக்கும் நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் நமக்கு எதுவுமே இருக்காது. ஒரு கேரண்டட் ரிட்டர்ன். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. பட் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து என்ன பண்ணுவாங்க, மேபி தே ஹேவ் டு சேஞ்ச். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டான இது வந்து பார்த்திங்கன்னா 7.1% வந்து இப்போதைக்கு இருக்குது. மேபி இது இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், பட் என்னென்ன ஸ்லைட்லி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கேரண்டீடான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். லாக்இன் பீரியட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட் வந்து இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் நம்ம இது வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும் இது வந்துட்டு. ஸோ டெபாசிட் ஃப்ரீக்வன்சி இது நம்ம வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்னென்னா ஒரு 1.5 லட்ச ரூபா நம்மக்கிட்ட காசு இருக்குன்னா ஒரே டைமில் லம்சம்பாகவும் போயிட்டு ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னென்னா 1.5 லேக்ஸும் நீங்கள் போயிட்டு ஒரே நேரத்தில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து என்னென்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணி மாதம் ஒரு எஸ்ஐபியில் நான் வந்து என்ன பண்ணுறேன் போட்டுகிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்லாம் இல்லை, நீங்கள் வந்து 5ஆம் தேதிக்குள்ளே கட்டணும், 7ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த கான்செப்டும் இல்லை. நீங்கள் எந்த டேட்டில் இருக்கோ 12 டெபாசிட் நீங்கள் வந்து என்னென்னா பெர் இயருக்கு வந்து பண்ணலாம். இல்லை 1 டெபாசிட்லையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கட்டலாம் இது வந்துட்டு, ஓகேங்களா. டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் கட்டுற அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ETCயில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்துட்டு பிபிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்து என்ன பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு 10 lakhs நீங்கள் வந்துட்டு ஓவரால் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வந்துட்டு டேக்ஸபிள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 லட்ச ரூபா நீங்கள் காமிச்சு உங்கள் டேக்ஸபிள் இன்கம்மை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட், ஓகேங்களா. ஸோ மினிமம் நீங்கள் 1 இயருக்கு வந்துட்டு 500 rupees நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ லோன் அகென்ஸ்ட் பிபிஎஃப் நம்ம வந்து பார்ஷியல் வித்ட்ராவலும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. லோனும் நம்மளால் வந்து என்ன பண்ண எடுக்க முடியும். இப்போ நீங்கள் லோன் வந்து எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ இயர் வந்து 1.5 lakhs போட்டே வரீங்க, ஓகேங்களா. ஒரு 5 வருஷம் ஒரு 5 வருஷம் போட்டிங்க. அப்போ என்ன ஆகும், 7.5 லட்ச ரூபா வந்து அசல் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட்லேருந்து லோன் ஏதாவது கொஞ்சம் பார்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் ஏதாவது லோன் அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணால் லோன் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த அமௌண்ட்டில் இருந்துட்டு எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் பார்ஷியலாக எனக்கு வந்து வித்ட்ரா பண்ணி தரணும் அப்படின்னா பார்ஷியல் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5th இயர்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். லோன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd year to 6th year இந்த 3 years பீரியடில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோன் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இந்தியன் ரெசிடென்ட் நம்ம வந்து இருந்தாலே போதும், இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து பேங்க்லேயும் நீங்கள் போயிட்டு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மினிமம் டெபாசிட் மேக்ஸிமம் டெபாசிட் வந்து சொல்லிட்டோம். லம்சப்பு உனக்கு வந்து என்னென்னா ரிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிஸ்க், உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் வந்து நமக்கு வந்து கிடையாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா 15 years வந்து நம்ம வந்து லாக்இன் பண்ணிருக்கு. இல்லை எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு அமௌண்ட் தேவையில்லை, ஃபர்தராக எனக்கு வந்து என்னன்னா நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், காம்பவுண்டிங் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் 5 இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 5 years திருப்பியும் 20 years வரைக்கும் லாக்இன் பண்ணு, அதுக்கப்புறம் 25 சம்திங் 5 இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், பல்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு.
ஸோ நெக்ஸ்ட் ஏர்ன் அப் டு 40 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து என்னென்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 1 இயருக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்னென்னா பிபிஎஃப் கால்குலேட்டரில் போயிட்டு 1,50,000 15 இயர்ஸில், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.1 ஓகேங்களா. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 22,50,000 நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,18,18,209 வந்திருக்கும். ஸோ ஓவரால் நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40,68,209 இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 லட்ச ரூபா மேக்ஸிமம் நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா நமக்கு 40 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பெரிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த 40 லட்ச ரூபாவுக்குமே நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வர இந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டேக்ஸ் வந்து அப்பயும் நம்ம வந்து கட்ட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கும் நீங்கள் வருஷம் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுறீங்களா, இதுலேயும் உங்கள் டேக்ஸபிள் ஸ்லாபில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒன்று. செகண்ட் வந்து இந்த 40 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து என்னன்னா டேக்ஸ் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு மேபி உங்கள் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி 10% 20% கட்டணும் அவசியம் இல்லை. இது மொத்தமே வந்து எப்படின்னா ஃப்ரீ டேக்ஸ், எந்த டேக்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா எனக்கு நோ ரிஸ்க்கு, எந்த ரிஸ்க்குமே எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, பட் எனக்கு வந்து டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் டீசெண்டான எனக்கு வந்து என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டில் எனக்கு வந்து என்னென்னா என்னோடய அமௌண்ட் வந்து நான் காம்பவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன். நமக்கு இன்னும் போஸ்ட் ஆஃபீஸில் ப்ளஸ் பேங்க்கில் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பிபிஎஃப் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மேபி ஏதாவது நான் சொன்ன கமெண்ட், ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது வந்து ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் வந்து ஜஸ்ட் வந்து போடுங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் போடுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.